இதே பாருங்க, இது எல்லா கம்பெனியோட டூத் பேஸ்ட்டும் இருக்குது. கீழே என்னோட 3 டூத் பேஸ்ட்டும் இருக்குது. சரி, இந்த 3 என்ன கலரில் இருக்குது? வெள்ளையா. கீழே என்னென்ன கலரில் டூத் பேஸ்ட் இருக்குது? சிகப்பு, நீலம், இன்னொரு டூத் பேஸ்ட் மஞ்சள் கலரில் கூட இருக்கலாம். இருக்கட்டும், அது வேற விஷயம். எதுக்கு கலரில் டூத் பேஸ்ட் போடுது? இந்த கலரை சேர்க்கிறதுனால அந்த டூத் பேஸ்ட்டுக்கு பிரத்யேகமாக ஏதாவது ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி வந்துடுதா? வரல. அப்பயே அந்த ஏமாற்று வேலை. என்ன மாதிரி ஒயிட்டாகவே போடலாமே. இந்த ஒயிட் டூத் பேஸ்ட் போட்டாலும் பல் உங்களுக்கு சுத்தமாகிடும், பல் வலி போயிடும், வாயில் உள்ள புண்ணு போயிடும். எதுக்கு கலர் பவுடர்? இன்னும் ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன். கடையில் போய் பூந்தி வாங்குகிறோம். இது எல்லோ கலர், இது பச்சை கலர், இது சிகப்பு கலர், இது வெள்ளையும் இல்லாமல் மஞ்சளும் இல்லாமல் 2 கட்டம். இந்த ஒவ்வொரு பூந்தியும் ஒவ்வொரு சுவையை தருமா? ரொம்ப ஏமாற்று வேலை. நீங்கள் எந்த பூந்தியை சாப்பிட்டாலும் ஒரே டேஸ்ட்டு தான். அப்புறம் எதுக்கு 4 கலரில் அவன் போட்டிருக்கான்னா, அவன் கடைக்காரன் அவன் பொருள் விற்கணும், கவர்ந்து இழுக்கும் உங்களை. நீங்கள் ரோடு ஓரமாக திருவிஷா கடையில் போகும்போதே இந்த பூந்தி உங்களை இழுக்கும், வாங்கிட்டு போப்பான்னு. அதே மாதிரி தான் இந்த டூத் பேஸ்ட்.